எல்லாரோட லைஃப்லையும் இதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ போகிறோன்றதை முடிவு பண்ணுறதுக்கான ஒரு நாள் வரும். ஆனால் என்னோடய லைஃப் ஒரு செகண்டில் தலைகீழாக மாறிடுச்சு. கொழும்பு சிலோனோட மொத்த வாழ்வாதாரத்தையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்க ஒரே பிக்கட் சிட்டி. ஆனால் இப்போது ட்ரக்ஸ் மாஃபியா கேங் வார்னு ரத்த சரித்திரத்தையே உருவாக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது? இல்லை நான் எப்படி வந்தேன்? இதெல்லாம் இப்போ வரைக்கும் இருக்க ஒரு புரியாத புதிர். நான் இந்த ட்ரக்ஸை ஸ்கூல், காலேஜஸ், ஏன் நீங்கள் குடிக்கிற டீ கடை வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். தடையமே இல்லாமல். நான் பண்ண ஒரே தப்பும் என்னோட ஆணி வேர் வரைக்கும் அசைச்சிருக்கு. இவ்வளோ நாள் ஒருத்தன் கூட என் மேலே கையை வச்சது இல்லைடா. இன்னைக்கு ஒரு போலீஸ்காரன் அடிச்சு இழுத்துட்டு போகிறான்டா. அவ்வளோத்துக்கும் காரணம் இவன். தொலையும் நொடி கிடைத்தேனடி, இதுதானோ காதல் அறிந்தேனடி. கரை நீ பெண்ணே, உனை தீண்டும் மலையாய் நானே. நுரையாகி நெஞ்சம் துடிக்க, ஒன்றோடு ஒன்றாய் கலக்க, என் உயிரே காதோறும் காதல் உரைக்க. ஒரு பார்வை வேண்டும் இறக்க, என் உயிரே மறு பார்வை போதும் பிறக்க. அஸ்வின், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. அபி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க எல்லாம் சொல்கிறாங்க. பட் அவள் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஆள் இல்லை. அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்.
அதனால தான் அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் அவள் ட்ரக்ஸ் எடுத்திருக்கா. அதனால தான் அவள் சூசைட் பண்ணியிருக்கா. ஸோ அந்த ட்ரக்ஸ் எங்கேருந்து வருது, யார்கிட்ட இருந்து வருது எல்லாம் நான் டாக்குமெண்ட்ஸாக எழுதியிருக்கேன். அது தெரிஞ்சுட்டு ரவுடி கும்பல் என்னை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. நான் செத்தாலும் கூட எவிடன்ஸ் எல்லாம் கோட் பண்ணி கொடுத்துரு. பாய்டா, மிஸ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். தங்கச்சி என்ன பண்ணீங்க? எனக்கு அவள் எங்கே இருக்கான்னு என்னால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அவளுக்கு என்ன ஆகுனுச்சின்னு மட்டும் சொல்லுங்கடா. அவள் உயிரோட இருக்காளா இல்லை நீ தாண்டா கண்டுபிடிக்கணும். உண்மையை சொல்கிறா, உயிரோடு இருக்காளா? அவள் செஞ்ச தப்புக்கு அவள் அனுபவிச்சா. இப்போ நீயும் சாக போகிறடா. உன் தங்கச்சி நான் கொல்லலை, ஆனால் அவள் எப்படி செத்தான்னு எனக்கு தெரியும். அதை வேணா நான் சொல்கிறேன். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் எல்லாமே. ஆனால் அவன் பண்ணது நம்பிக்கை துரோகம். உன்னோட தங்கச்சி என்னமோ ரொம்ப நல்லவ தான், ஆனால் அவன் லவ் பண்ணுற பையன் என்னோட ஆள். எல்லா ட்ரக்ஸையும் அவனுக்கு தான் கொடுத்தேன். அவன் தான் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணான். அவனை வச்சு எங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் அவள் எடுத்தா. போலீஸில் கொடுப்பேன்னு மிரட்டினான். அதனால் அவள் செத்தா. நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு கொலை கூட பண்ணுவீங்களாடா?